அரிசி மாவு 3 கப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம், ஸோ அதனால் தான் 3 கப்பு போட்டுக்கிறேன். பொண்டாட்டி எப்போ பண்ணாலும் கம்மியாக பண்ணின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறேன். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காயம் வாசனைக்கு அண்ட் வயிற்றுக்கு, உப்பு, மிக்சிங். இப்போ வந்து புளி வாட்டர், ஸோ அதை குத்தி மிக்ஸ் பண்ணி நல்ல தண்ணி தெளித்து அடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி புளியை கொட்டி வரையணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய், புளி உப்பும் நல்லெண்ணெய் தான் பண்ணணும், அப்புறம் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது மிக்ஸ் பண்ண மாவு, அரிசி மாவு, புளி, மஞ்சப்பொடி, உப்பு, மிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண மாவை போட்டு கை வலிக்கிற மாதிரி கலர் வேண்டியது. பக்கத்து ஹெல்ப்புக்கு ஒன்றா கூப்பிட்டுக்கோங்க. கலர்லன்னா ஒன்றும் கிடைக்காது, கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் கிடைக்கும். லைஃப்பில் எல்லாம் ஈஸியாக கிடச்சிட்டு அப்புறம் என்ன இருக்குது. அதனால் கை வலிக்கும், ஸ்டில் விடாமல் கலரும். இது மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் விடாமல் கலர்னா திருப்பி வரணும். இந்த 5 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணால் எல்லாம் போயிடும். அதனால் 10 நிமிஷம் இந்த மாதிரி கலர்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வரும். வயிற்றுக்கு போட்டுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நல்லா கலர்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரி நல்லா கலராக உதிராகிடும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும். நல்லா உதிராக வந்திருக்கு. இது வந்து கடைசியில் உங்களுக்கு காந்தல்னு ஒன்று வரும். அதுக்கு வந்து அடிக்கடி நடக்கும். ஆக்சுவலாக பழைய காலத்தில் இப்போ வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறது அவ்வளோ பண்ணுறது. பார்த்திங்கன்னா இந்த காந்தல் ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுறோம். புளி உப்புமா உங்களுக்கு புளி